ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டுக்கு போகலாமா? இது வந்து எங்கள் ஊரில் ஒரு கல்யாண வீடு நடந்துச்சு. அங்கே நாங்கள் ஃபேமிலியாக போன வ்ளாக் தான். நைட்டு ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸில் தான் மண்டபம் இருக்குது. அதனால நாங்கள் ஆளுக்கு ஒரு பைக்கில் போனோம். என்னோடய சிஸ்டர்லாம் ஒரு பைக்கில், என்னோடய மாமியார் மாமனார் ஒரு பைக்கில், நானே ஹஸ்பண்ட் என் குழந்தெல்லாம் ஒரு பைக்கில் போனோம். என் குழந்தைய இந்த மாதிரி நைட் டைமில் பைக்கில் கூட்டிகிட்டு போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தான். இந்த மண்டபத்தில் தான் எங்களுக்கும் ரிசப்ஷன் நடந்தது. அதனால் இந்த மண்டபத்துக்கு போனாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய மெமரிஸ்லாம் வந்துட்டு போகும். கல்யாணம் வந்து அவுட்டோரில் தான் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து ரிசப்ஷன் வந்து மாடியில் ரிசப்ஷனும் கீழே வந்து சாப்பாடு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் எப்படி பண்ணுறாங்கன்னா, கீழே அவுட்டோரில் அழகாக டெக்கரேட் பண்ணி ரிசப்ஷன் வச்சுட்டு கீழே உள்ள ஏரியாவில் சாப்பாடு வச்சிடுறாங்க. நல்லா இருந்தது. நாங்கள் அங்கே ரீச் ஆன உடனே நிறைய பேர் யாருமே இல்லை. அப்போ ஃபங்க்ஷன் எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. அதனால் நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, நம்ம ஊர்லலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு பந்திக்கே ஓடி போய் இடம் பிடிக்கிற மாதிரி நாங்களும் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ரியான் பேபியும் அங்கே தான் இருந்தான். அவன் ரொம்ப அழலை. அதனால் அவனை வச்சுட்டே சாப்பிட்டுட்டோம். யாருக்கெல்லாம் நம்ம ஊர் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது வந்து நாகர்கோயிலில் வைப்பாங்கள்ல, அந்த சாப்பாடு தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒவ்வொன்றும். நாங்கள் நல்லா ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டோம் எல்லோரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் இந்த கல்யாண வீட்டில் கொடுக்குற பாயாசம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பாயசத்துக்காண்டியே நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போவோம். நல்லா ப்ரௌன் கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே அன்றைக்கி வந்து வெஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு வெளியே கொஞ்சம் நேரம் லைட்னிங்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் அதெல்லாம் உட்காந்து சும்மா பார்த்து